Hi friends, welcome back to our channel Venus Kalaikudam. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்குடைய நன்மைகள் என்னன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பனங்கிழங்கு நம்ம தேவையான உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா பாதாம் பருப்புக்கு ஒரு இணையான இந்த பனங்கிழங்கு. உடல் பலவீனமாக காணப்படுறவங்க நம்ம உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்னா இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி பனங்கிழங்குல இருக்குது. மேலும் இந்த பனங்கிழங்கு ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது கீழ்வாதம் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. பணக்காரனுக்கு பாதாம் பருப்பும், பசித்தவனுக்கு பனங்கிழங்கு. இது போக இதனுடைய என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா வைட்டமின் பி அண்ட் சி இருக்கு. இது எப்பப்போ விளையும் அப்படின்னா தமிழ் மாதங்களை மார்கழி முதல் மாசி மாதம் வரை, அதாவது ஆங்கில மாதங்களை டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் இதனுடைய சீசன். அடுத்து பாருங்க, இந்த 100 கிராம் பனங்கிழங்குல 87% கலோரியும், 1 கிராம்ல புரதம் இருக்கு, 21 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு, 77 கிராம் நீர்ச்சத்து இருக்கு. மேலும் இந்த பனங்கிழங்கு ரத்தத்தின் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது, ரத்த சோகையை நீக்குது, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குது. இந்த பனங்கிழங்கு உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்குது. இது சர்க்கரை நோயாளிகள் தாராளமா பனங்கிழங்க சாப்பிடலாம். பொதுவாக சர்க்கரை நோயாளி இந்த மண்ணில் பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுது. சரி, மேலும் இந்த பனங்கிழங்கு இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது இந்த பனங்கிழங்கு புட்டு செஞ்சு சாப்பிடலாம், தோசை சுட்டு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம், பாயாசம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மேலும் இந்த பனங்கிழங்கு இருதய நோயாளிகள் மற்றும் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. இது போக இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால சில பேருக்கு வாயு தொல்லை இருக்கும். அந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு 4-5 மிளகு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கலாம். பனங்கிழங்கு கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அந்த கர்ப்பப்பை கோளாறுகள் அறவே நீங்கும். இந்த மாதிரி எத்தனை சத்துக்கள் இந்த ஒரு பனங்கிழங்குல கிடைச்ச இருக்கு. நம்ம என்ன பண்றோம், மேக்சிமம் இந்த பனங்கிழங்கு யாரும் சாப்பிட்றது கிடையாது. நம்மளுக்கு இந்த பனைமரத்துல எல்லாமே நம்மளுக்கு பயன்தான். இந்த பனங்கிழங்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இருக்கிற காலங்கள்ல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இந்த பனங்களுடைய நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. இதை நல்லா சாப்பிடுங்க. சீசன்ல கிடைக்குது, நம்மளுக்கு தினந்தோறும் எல்லா மாதங்களும் கிடைக்காது. அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடியதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பாருங்க எத்தனை சத்துக்கள் இருக்கு அப்படின்ட்டு.